பங்களாதேஷிலிருந்து கிடைத்துள்ள ஒரு மிக அதிர்ச்சியான மீட்டும் துயரமான பேரிடர் செய்தியோடு இன்றைய செய்தி தொகுப்பை தொடங்குகிறோம். பங்களாதேஷில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் அசுர பருவமழை தற்பொழுது அந்த தாழ்நில நாட்டை முற்றிலுமாக நிலைகுலைய செய்துள்ளது. தலைநகர் டாக்கா உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை சூழ்ந்துள்ள திடீர் வெள்ளம் மற்றும் கொடூர நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை குறைந்தது 51 பேர் கொத்து கொத்தாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வரும் இந்த மழை கொடூரத்தின் விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம். பங்களாதேஷ் என்பது அடிப்படையில் பல நதிகளை கொண்ட ஒரு தாழ்நில நாடாகும். இங்கு ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம் என்றாலும் இந்த ஆண்டு காலநிலை மாற்றத்தின் கோர தாண்டவம் காரணமாக முன்னபோதும் இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவு அதிதீவிரமாக மாறியுள்ளது. கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்துள்ள இந்த கனமழையால் நாட்டின் பிரதான ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ள நீர் ஆயிரக்கணக்கான கிராமங்களை அப்படியே விழுங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை கிடைத்துள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த வெள்ளத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் தங்களின் வீடுகளை இழந்து வீதிக்கு வந்துள்ளனர். இந்த இயற்கை சீற்றத்தில் மிக மோசமான கொடுமை என்னவென்றால் பதிவாகியுள்ள 51 மரணங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை உலகின் மிகப்பெரிய அகதிகள் குடியேற்ற பகுதியான காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளன. அங்கு மட்டும் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். மியன்மாரிலிருந்து தப்பித்து வந்து இந்த மாவட்டத்தில் தங்கியிருக்கும் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான ரோஹிங்கியா அகதிகள் தற்போது இந்த மழையிடம் தங்களின் வாழ்விடங்களை இழந்து தவித்து வருகின்றனர். கடந்த வாரம் இதே காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் எதிர்பாராத விதமாக வெள்ள நீர் ஒரு பாடசாலைக்குள் புகுந்ததில் அங்கிருந்த பல அப்பாவி மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த நெஞ்சை உழுக்கும் சம்பவமும் அரங்கேறியுள்ளது. நிலைமை மிக மோசமடைந்து வருவதை தொடர்ந்து வங்காளதேச அரசு நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. மண் சரிவு ஏற்படும் அபாயமுள்ள மலைப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசித்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவசர கால மீட்புக் குழுவினரால் போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பு மற்றும் போக்குவரத்து முடக்கம் காரணமாக மாணவர்களின் முக்கிய பொதுத் தேர்வுகளும் மறுதியதை குறிப்பிடாமல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தின் கொடூர விளைவை இந்த பருவமழை வங்காளதேசத்திற்கு உணர்த்தியுள்ளது. தொடர்ந்து மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.